வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், விஜி பொட்டிக்கு நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் நமக்கு கஸ்டமரே இல்லை. அந்த கஸ்டமரை நம்ம எப்படி அதிகரிக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் டெய்லியும் உங்களுக்கு நிறைய டிப்ஸும் சரி தான், நிறைய மோட்டிவேஷன் வீடியோவும் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கான ஐடியாவும் உங்களுக்கு பிறக்கும். இதை வச்சு நீங்கள் இப்படி பண்ணலாம், நம்ம இதன் மூலயமா இதுபோல் நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு உங்களுக்குமே தோண ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்களுமே எப்படி இந்த டைலரிங் தொழிலேருந்து நம்ம முன்னேறி வரணும் அப்படின்றத நீங்களும் கற்றுப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இருக்கிற கஸ்டமரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம தக்க வச்சுக்கணுமோ அதுபோல் நம்ம அடுத்தடுத்து வர கஸ்டமருக்கும் நம்ம எப்படி நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணுறோம், எப்படி நம்ம அவங்கள நம்மக்கிட்ட துணி தைக்க வர வைக்கிறது அப்படின்றதெல்லாம் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அதிலருந்தும் கொஞ்சம் சொல்கிறேன், புதுசாகவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நிறைய பேர் பார்க்குறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ப்ளவுஸ் தான் தைக்க தெரியும், சுடிதார் தைக்க தெரியும், அதுபோல் நீங்கள் என்னென்ன தைக்க தெரியுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டரும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத வச்சு நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் எப்படி நீங்கள் கஸ்டமர் அதிகரிக்கிறது, இல்லை நம்ம கஸ்டமர்லாம் வராங்க, எனக்கு ஃபினிஷிங் வர மாட்டுது, அதை நான் ஃபினிஷிங் வரல, அப்போது சின்ன சின்ன குறையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் எப்படி எனக்கு சரி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ எனக்கு தைக்க துணியே வரல, ஆனால் எனக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக சூப்பராக தைக்க தெரியும் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. இல்லை எனக்கு ப்ளவுஸ்லாம் தைக்க தெரியாது, ஆனால் சுடிதார்லாம் நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றவங்களும் இருக்காங்க. நிறையா அந்த டைலரிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா இருக்குது. அப்புறம் நம்மளுடைய வியூவர்ஸில் ஒருத்தவங்க நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா அவங்க ஜென்ஸ் ஷர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்டிச் பண்ணுவாங்களாம், அரை மணி நேரத்தில் ஒரு சட்டை தைச்சிருவாங்க அப்படின்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு இதில் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இப்போ பொதுவாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் யார் எப்படின்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டிவேஷன்லாம் உங்களுக்கு சொன்னோம், இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா. இப்போ நான் பொதுவாக தான் உங்களுக்கு எல்லாருக்குமே பயனுள்ள விஷயமாகவும் இருக்கும். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்கும். அது மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். என்னென்னா நீங்கள் கஸ்டமர் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை. நீங்கள் போடணும், உங்களுடைய எஃபர்ட் அதிகமாக இருக்கணும் அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே போலே நம்ம கஸ்டமரை பிடிக்கிறதுக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். எப்படி கொஞ்ச நாளைக்கு தான், ரொம்ப நாளைக்கெல்லாம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு கஸ்டமரை நம்ம பிக்கப் பண்ணுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம போய் பேச தேவையில்ல. நம்மளுடைய வேலையோடைய சுத்தபத்தம், அதாவது நம்மளுடைய வேலை நுணுக்கங்கள், நம்மளுடைய ஃபினிஷிங்கு, இது நம்மளை ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரை நம்மக்கிட்ட வர வச்சிடும் இல்லைங்களா. அதனால் நம்ம எப்பயுமே ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ திருத்தமாக அழகாக நம்ம பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கஸ்டமர் நம்ம வீடு தேடி வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 2-3 கிலோமீட்ரு, 10 கிலோமீட்ரு, 5 கிலோமீட்ரு அந்த மாதிரிலாம் டிஸ்டன்ஸ்லாம் எனக்கு கஸ்டமர் வரதான் செய்கிறாங்க. எதுக்கோசம் வராங்க, அவங்க வீட்டாண்டெல்லாம் டைலரே இல்லையா, இல்லை தைச்சி தான் தரமாட்டுறாங்களா, அப்படிலாம் கிடையாது இல்லையா. எங்கே காசு கொடுத்தாலும் எங்கே ஒன்றாலும் தைச்சி தரத்துக்கு ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ நம்மளை தேடி வராங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒன்று நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போது நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபினிஷிங்லாம் நல்லா தான் இருக்கும். கப் சைஸ் மெயினாக லேடிஸுங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த கப் சைஸு, டாட்ஸு இதெல்லாம் சரியாக உட்காராது. இப்படி உட்காராத இருந்தாலே ப்ளவுஸ் நமக்கு வேர் பண்ணுறதுக்கே பிடிக்காது இல்லையா. அதுதான் ஃபஸ்ட்டு மெயினாக அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. என்கிட்ட வர கஸ்டமர் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அது எனக்கு கேட்கும்போது எனக்கே ஒரே ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். என்னென்னா எனக்கு உங்கள்கிட்ட நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுலே கப்பு கரெக்டாக உட்காந்துருக்கு, எனக்கு அது ஃப்ரண்ட்டில் செஸ்ட்டு அழகாக உட்காந்துருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அதனாலேயே உங்கள்கிட்ட நான் வர்றதுக்கு இவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி தான், நான் ப்ளவுஸை நான் சேர்த்து வச்சு எடுத்துன்னு கொடுக்குறேன். அப்படி அவங்க எடுத்துன்னு கொடுக்கும்போது ஒரு 10
12, 8 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் அவங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க அதனுடைய விவரத்தை. எனக்கு வந்து வீட்டாண்டே நிறைய பேர் தைக்கிறாங்க தான். எனக்கு வந்து அவங்கக்கிட்டலாம் வந்து இது போல் எனக்கு பிடிக்கல, ஆனால் உங்ககிட்ட இருந்து தைக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். எல்லா டெய்லர்கிட்டயுமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். நம்மக்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க சொல்கிறதுல ஒன்றே ஒன்று தான், எனக்கு வந்து தண்ணியில் போட்டால் ஒரு மாதிரி இருக்குது, லூஸு நம்ம போடும்போது லூஸாக இருக்குது, தண்ணியில் போட்டோடனே சரியாயிடுது அப்படின்றாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும், நான் லைனிங்கை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தைக்கணும் இல்லையா? அது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே வரதான் செய்யும். நம்ம அதை எப்படி சரி பண்ணணுன்றத தான் நான் பார்த்துக்கணும் இல்லையா? நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதை வந்து நம்ம என்னை வந்து இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, அதனால் நான் வந்து இந்த தொழிலே எனக்கு தேவையில்ல, நான் வந்து யார்கிட்டனா வேலைக்காச்சும் கம்பெனிக்காச்சும் வேலைக்கே நான் போய்க்கிறேன், எனக்கு இது சரி வர மாதிரி தெரியல அப்படின்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே பிரச்சனைன்றது இருக்க தான் செய்யும். எல்லா வேலையிலையுமே இருக்கும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க, அங்கே கூடனா ஏதோ யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கும்பலில் உட்காந்துருக்கும்போது அந்த ஒருத்தருக்கோசரம் நம்மளும் கேள்வி வாங்குவோம் இல்லையா? நடக்கும் தானே. ஏன்னா நான்லாம் அதெல்லாம் அடிபட்டுட்டு தான் வந்திருக்கேன். நானும் கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கேன். எல்லாமே எனக்கு டேப்லெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எனக்கு ஒரு 6, 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சீனியராக இருந்திருக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு அதுலேயுமே எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க தான் செய்யும். கம்பெனிலாம் என்னான்னுட்டு. நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு போனால் மட்டும்தான் நம்மனு வேலைக்கு போகிறோம், நம்மனு போயிட்டு நம்மனு வர முடியாது. அதுலேயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம போயிட்டு இன்னொருத்தவங்கக்கிட்ட நம்ம உழைப்ப போட்டுட்டு அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி வாங்குறதுக்கு, நம்ம வேலையை நம்ம வந்து அதில் இப்போ ஒருத்தவங்க கேட்குறாங்க, இப்போது அவங்க திட்டுறாங்கன்னா அதுதான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்மள மேலே தூக்கிக்கிட்டு போகிறதுக்கான வழி இல்லையா? அதுதான் நம்ம யோசிக்கணும். அதை யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் குறை சொல்கிறாங்கன்னா, அந்த குறைய எப்படி சரி பண்ணணும்? அதை சரி பண்ணி எப்படி நம்ம அந்த கஸ்டமரை திருப்திப்படுத்தணும் அப்படின்றது தான் நீங்கள் அதுலேருந்து தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து, அவங்க திட்டுறாங்க அதனால் நான் வந்து எனக்கு இந்த வேலையே வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது இல்லையா? திட்டுவாங்க தான். அவங்க வந்து நம்ம காசு போட்டு துணி எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. சாரீ இவ்வளோ துணியாக இருக்கலாம். அப்போது வந்து அவங்க யோசிப்பாங்க இல்லையா? நம்ம இவ்வளோ காசு போட்டு நம்ம இந்த சாரீ எடுத்துன்னு வந்தோம், அந்த ப்ளவுஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களேன்னு யோசிப்பாங்க தான். அதுக்கான விளைவுகள் தான் அவங்க திட்ட செய்வாங்க. அதை நம்ம எப்படி சரி பண்ணி கொடுக்கணுன்னு தான் யோசிக்கணுமே தவிர்த்து, அதை வந்து நம்ம இவங்க இப்படி நம்மள திட்டிட்டாங்க, அதனால் நம்ம வந்து இந்த வேலையே நமக்கு தேவையில்ல அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒவ்வொரு கல்லடியும் வந்து நமக்கு ஒரு பாடம் இல்லையா? நிறைய வந்து விஷயம் இதில் இருக்குது. நம்ம இதை வந்து இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வருமானத்தில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத யோசித்து தான் நம்ம இந்த ஃபீல்டில் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே எப்படி பண்ணலாம், அதனால் நம்ம வந்து வீட்டுக்கு பிரயோஜனம் உள்ளமாக இருக்கணும். நம்ம வந்து சாப்பிட்டுட்டு தூங்குற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு காசு சம்பாதிக்கணும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும். இல்லை குடும்பத்துக்கு நம்ம காசு தேவையில்ல அப்படின்னாலுமே அதை எப்படி சேவிங் பண்ணணும் அப்படின்றத நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் இல்லையா? இது மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேணும், நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்னா, நம்ம தொழிலை நம்ம ஸ்ட்ராங்காக்கிக்கணும், கஸ்டமரை நம்ம அதிகரிக்கணும். இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இல்லையா? நீங்கள் வர்ற கஸ்டமர்கிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணி தரீங்களோ, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கஸ்டமரு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இது ஒரு ரகம். இன்னொன்று வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு பண்டிகை நாளும் இருந்தாலும் சரி தான், ஒரு முகூர்த்த நாளாக இருந்தாலும் சரி தான். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கஸ்டமர் வராங்க. அவங்கக்கிட்ட வந்து உங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதிக ஆர்டர் இருக்குது, என்னால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஆளாக இருக்கீங்க, டெய்லராக இருக்கீங்க அப்படின்னா, இதை நான் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த மாதிரி இருக்குது. அப்போது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் ஏற்கனவே வாங்கி வச்ச ப்ளவுஸை தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு எய்ம் இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து கொடுக்குறத நம்மளால் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு தெரியலன்னுட்டு, அப்போ வந்து நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு வேலை இருக்குது, நீங்கள் சொல்கிற டைமில் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிடுறீங்க. அவங்களும் என்ன பண்ணுறது தெரியல, உங்கள் ரெகுலர் கஸ்டமராகவே இருந்தாலும் நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. அப்போ அவங்க போயிட்டாங்க அப்படி இல்லையா? இது வந்து கஸ்டமர் அதிகமாக இருக்கிறவங்க இவங்க இது. இப்போ இன்னொன்று அப்படியே அதுலேயே வந்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அவங்க வராங்க பார்த்தீங்களா? அப்போ ஒரே ஏரியாக்குள்ளாரே இருப்பீங்க. அவங்க வராங்க, அவங்க ஸ்டிச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் வந்து உங்களை வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அவங்க தான் தைக்கிறாங்கல்ல, சரி அங்கே தான் கொடுத்து பார்க்குமே, நமக்கு அர்ஜென்ட் ஆச்சே, நமக்கு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. அப்படி வரும்போது நீங்கள் அவங்கள எந்த அளவுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து ஃபினிஷிங்காகவும் சரி தான் கரெக்டாகவும் அந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, உங்ககிட்ட வருவாங்க. அதுபோல் கஸ்டமர் உங்ககிட்ட வர்றாங்கன்னா, நீங்கள் வந்து சாதா ப்ளவுஸ்க்கு ₹100 வாங்குறீங்க, லைனிங் ப்ளவுஸ்க்கு ₹200 வாங்குறீங்க. ஒரு குத்துமதிப்பாக சொல்கிறனால நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? நான் ஒரு இதை அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன்.
என்னென்னா அது மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 90, லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 180 வாங்குங்க. கம்மியாகவே வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க அவங்க உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ வந்து தையக்கூலி வாங்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை விட ஒரு ரூ. 10 ரூ. 20 கம்மி பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக அவங்களும் உங்ககிட்ட நெக்ஸ்ட் டைம் வருவாங்க. அவங்க போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அதன் மூலியமாகவும் நமக்கு கஸ்டமர் வந்து அதிகமாகும். நமக்கு கஸ்டமர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே நீங்கள் உங்களுடைய தையக்கூலி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் ஏற்றிக்கலாம். புரியுதுங்களா? இது போல் டிப்ஸும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்து கஸ்டமர் நிறைய வர செய்வாங்க. அதுபோல் வந்து இப்போது அந்த மாதிரி புது கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் என்ன ட்ரிக் நீங்கள் அதில் வந்து நிறைய ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு ரூ. 400, ரூ. 500, ரூ. 700 அந்த மாதிரி ஏதோ ஒரு ரேஞ்சில் வந்து எனக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு அதை பார்க்குறதுக்கும் சரி தான், லுக்லேயும் சரி தான், அவங்க வேர் பண்ணுறதுலேயும் சரி தான், எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சூப்பராக பண்ணி தரோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்தத வந்து அவங்க ஒரு விசேஷத்துக்கு அதை போட்டுக்கிட்டு போகும்போது நிறைய பேர் கேட்குற அளவுக்கு நீங்கள் அந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சொல்லுவாங்க, நான் இங்கே தான் ஸ்டிச் பண்ணேன், அந்த பாப்பா நல்லா சூப்பராக ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்குது, எனக்கு ரொம்ப ஃபிட்டிங்கும் சூப்பராக இருக்குது, டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரேட்டுமே வந்து கம்மியாகவே பண்ணி கொடுத்துக்குது அந்த பொண்ணு, நீ வேணா அங்கே போய் கொடுத்து பாரு அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. இவங்க சொன்னதை வச்சு அவங்களுமே வர செய்வாங்க உங்ககிட்ட. புரியுதுங்களா? அப்போ வந்து நம்ம சின்ன சின்ன டிப்ஸு தான் இதெல்லாம். நீங்கள் வந்து நம்ம வந்து ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி தான், ஒரு கஸ்டமர் ஒரு ப்ளவுஸ் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு வந்து நம்ம அவ்வளோ எஃபர்ட் போடணும். போட்டால் தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் நமக்கு கஸ்டமர் அதிகரிக்க செய்வாங்க இல்லையா? நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டிச்சிங் வந்து நம்ம எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வேலையுமே அதிகமாக வர செய்யும். அப்புறம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க, என்னால் ஸ்டிச் பண்ணவே முடியல, ஆனால் துணி நிறையா வருது அப்படின்ற அளவுக்கு இருக்கும். நம்ம செய்கிற வேலையை நம்ம எந்த அளவுக்கு பார்த்து பண்ணுறோமோ அதன் மூலிமா தான் நமக்கு வேலை அதிகரிக்கிறதும் இல்லை வந்து இன்னும் நம்ம வந்து நம்மளுடைய தொழில் வந்து டல்லாகிறதுக்கும் நம்ம தான் காரணம் இல்லையா? நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வேலையை லவ் பண்ணி, அதாவது ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வேலை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வர செய்யும். வேலை இருக்கோ இல்லையோ நீங்கள் காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிஷினில் வந்து உட்கார்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்குவாங்க. அதுதான் வந்து வேலை இருக்கும்போதும் உங்களுக்கு அந்த ஒரு எண்ணத்தை வந்து உங்களுக்கு தூண்டும். இல்லைன்னா நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு ஸ்டிச்சிங் துணி வரும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த சுறுசுறுப்புன்றது வராது இல்லையா? இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு நிறையா மோட்டிவேஷன் வீடியோ, குட்டி குட்டி டிப்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதன் மூலிமா நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்களும் அதுலேருந்து முன்னேறி எப்படி வரணுன்றதையும் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுபோல் வீடியோ நிறையா வேணும்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் முடிஞ்சிது சிஸ்டர், அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.